ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான 4 டிஃபன் ரெசிபி. அது சிறுதானியம் வச்சு குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய 4 டிஃபன் ரெசிபிஸுங்க. ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கோ இல்லை ஸ்நாக் டைமுக்கோ டின்னருக்கோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தியான சிறுதானியம் எல்லாம் நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும். இங்கே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குற இந்த 4 ரெசிபியும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது சுவையான ராகி ரவா தோசை. ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி. குயிக் அண்ட் ஈஸியாக பிளான் பண்ணி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. மாவு அரைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம உடனடியாக இந்த மாவை ரெடி பண்ணி நம்ம தோசை செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான அருமையான ஹெல்த்தியான தோசை இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே பர்டிகுலர்லி நல்ல மில்லட் ராகி எல்லாம் சேர்த்துருக்குறோம், ரொம்ப நல்லது. அதுவும் நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி தோசையாக செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணி செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஒரு கிறிஸ்பியான தோசை உடனடியாக செஞ்சிடலாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான ராகி ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். கேழ்வரகு மாவு. இப்போ ராகி மாவு அளவில் பாதி அளவுக்கு அரிசி மாவு, அதாவது 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் அளந்தோமோ அதுக்கு 1/2 கப்பு. அதே அளவுக்கு ரவை, வெள்ளை ரவை. இங்கே நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கிறேன். வறுக்காத ரவையை சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உப்புமாவுக்கு சேர்க்கிற வெள்ளை ரவை சேர்த்தாச்சு. இது கூட நல்ல பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இங்கே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகா. அடுத்தது நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. அடுத்தது தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவும் ரவா தோசைக்கெல்லாம் தண்ணி நிறையா சேர்க்கணும். இங்கே 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலே சேர்த்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு நல்லா கட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ரவை எல்லாம் சேர்த்துருக்குறோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த கேப்பில் நம்ம சட்னி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ரவை ஊறும்போது கொஞ்சம் தண்ணி இழுக்கும், கொஞ்சம் கெட்டிப்படும் மாவு. அதுக்கப்புறம் நிறையா தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம தோசை ஊற்றணும். பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. கீழே மாவு தங்கிரும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே தான் நம்ம ரவா தோசை ஊற்றணும். நல்லா கலந்தாச்சு. தண்ணி மாதிரி தான் மாவு இருக்குது, பட் பத்தாது, இன்னுமே நிறையா தண்ணி விடணும் நம்ம. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ரவா தோசை ஊற்றும் போது ஓட்டையாக வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நல்ல சூடான தோசைக்கல்லில் தான் நம்ம ரவா தோசை ஊற்றணும். இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நல்ல தண்ணி மாதிரி இருக்கிற மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி ஓரங்கள்லேருந்து ஊற்றிட்டு வாங்க. ஓட்டையாக ஃபார்ம் ஆகும். ரொம்ப ஓட்டையாக இருந்தால் கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுருங்க அங்கங்கே. இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளித்து விட்டுட்டு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ரவா தோசை கொஞ்சம் பொறுமையாக வேக விடணும். ஊற்றின உடனே நம்ம எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் இப்படி ப்ரௌன் ஆகிறது தெரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுடலாங்க. வாவ், பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தோசை சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கலரும் அழகாக இருக்குது. நல்ல ரவுண்டாக அழகாக நம்மளுக்கு தோசை எடுக்க வந்துருச்சுங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. கரெக்டாக இதே அளவுகளை ஃபாலோ பண்ணி நம்ம மாவு கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்ல தண்ணி மாதிரி மாவை கரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றுனா பர்ஃபெக்டாக வந்துடுங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல வாசனையான
ஒரு அருமையான தோசை. இது நல்லா சீரகம் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டிருக்கோம், அதுவும் ஆனியன் நல்லா சேர்த்துருக்குறங்காட்டிக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ரவா தோசை மாதிரியே தான் இருக்கும். அதுவும் இங்கே நல்லா ராகி மாவு சேர்த்துருக்குறோம். ஸோ ஹெல்த்தியான தோசை, அதுவும் உடனடியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அருமையான சிறுதானிய கார கொழுக்கட்டை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. வரகு அரிசி வச்சு அருமையான கார கொழுக்கட்டை பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்நாக் டைமுக்கோ டின்னருக்கோ நம்ம டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியானது. இது ஆவியில் வேக வச்சு செய்கிற டிஃபன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் சிறுதானியம் வச்சு சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி பெஸ்ட்டான ஆப்ஷன். தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொழுக்கட்டை நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்குது. அதுவும் அந்த தாளிப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா ஆஹா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வரகு அரிசியை அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே நல்ல ஒரு 250 கிராம் வரகு அரிசி எடுத்துருக்கிற ஒரு பெரிய டம்ளரில் அளந்து எடுத்துக்கிறேன். அழகாக சின்ன சின்ன கிரைன்ஸாக இருக்கிற இந்த வரகு அரிசி ரொம்ப ஒரு அருமையான சிறுதானியங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விதவிதமாக நம்ம சமைக்கலாம். ஆல்ரெடி சில ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அருமையான இந்த கொழுக்கட்டை ரெசிபியை நம்ம செய்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அகலமான பவுலில் இந்த சிறுதானியத்தை அளந்து சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு 3-4 வாட்டி கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு 1.5-2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வரகரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஊறின வரகரிசி எல்லாம் சேர்த்துருவோம். வரகரிசி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருவோம். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி, இங்கே ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் மாவு அரைச்சிடலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரவையாக இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம தாளிப்போடு சேர்த்து மாவை வதக்கி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ மாவு ரெடிங்க. அடுத்தது இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நல்ல ஒரு அடிகனமான கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துருவோம். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்தாச்சுங்க. வரமிளகாவும் பொடியாக நறுக்கி சேர்க்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள் இஷ்டம். நான் இங்கே பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இங்கே நல்ல ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம துருவின தேங்காய் சேர்த்துடலாங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம் 1 நிமிஷம். இந்த தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல் கிடைக்கும். அடுத்தது நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு இப்போ இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே மாவு அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு தாளிப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த வரகரிசி மாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அடுத்தது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த தாளிப்போடு சேர்த்து இந்த மாவை நல்லா கிளறி கொடுப்போம். ஒரு 1-2 நிமிஷத்துலேயே மாவு நல்லா வதங்கி நல்லா கெட்டியாயிடும். ஒன்று சேர்ந்துடும் மாவு ஃபுல்லாக. பாருங்கள், நம்ம தண்ணி மாதிரி ஊற்றினோம். இப்போ அப்படியே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. கரெக்டாக பக்குவமாக நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ
இப்போ இந்த மாவை ஒரு அகலமான பவுலுக்கோ தட்டுக்கோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இந்த கடாய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அப்படியே விட்டுட்டு இருந்தால் மாவு ட்ரை ஆயிரும். ஸோ நான் இமீடியட்டாக வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாங்க. இப்படி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம், சின்ன சின்ன உருண்டையாக நீர் உருண்டை செய்கிற மாதிரியும் உருட்டி எடுத்து வேக வச்சுக்கலாம். இது இப்படி பெரிய பெரிய உருண்டைகளாகவும் பிடிச்சி எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பங்க. நம்ம சௌகரியப்படி நம்ம உருட்டி எடுத்து அந்த ஸ்டீமிங் பிளேட்டில் அடுக்கி வச்சுருவோம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா மாவும் நல்லா உருட்டி எடுத்து அடுக்கியாச்சு. நான் இங்கே 250 கிராம் அளவுக்கு வரகரிசி அளந்து மாவு அரைச்சிருந்தேன். ஸோ நான் பிடிச்ச சைஸுக்கு இங்கே ஒரு 14 கொழுக்கட்டை வந்திருக்கு. கொழுக்கட்டையெல்லாம் உருட்டி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆல்ரெடி கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தேன். அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இட்லி பிளேட்டுகளை கேர்ஃபுல்லாக உள்ள வச்சு விட்டுடலாம். இட்லி பிளேட்டுகளை அடுக்கியாச்சு. இனி மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 to 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுப்போம். பர்ஃபெக்டாக அந்த கொழுக்கட்டைகள் வெந்துடும். 12 நிமிஷம் கழித்து இங்கே ஓப்பன் பண்ணுறேங்க. வா, நல்லா கமகமன்னு வாசம், அந்த தாளிப்பு வாசம், அந்த வரகரிசி வெந்த வாசம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுட சுட அருமையான வரகரிசி கொழுக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா பிளேட்டிங் பண்ணி அழகாக ஒரு சட்னியோட பரிமாறினா ஆஹா, ஒரு அருமையான டிஃபனுங்க. ஹெல்த்தியான டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கோ டின்னருக்கோ இல்லை ஸ்நாக் டைமுக்கோ பெஸ்ட்டான சாய்ஸு. ஆவியில் வேக வச்சு செய்கிற அருமையான சிறுதானிய கொழுக்கட்டை பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் அந்த தாளிப்போட ஆஹா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியோட பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆனியன் சட்னி ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கவிதா சமையலறையோட சட்னி பிளேலிஸ்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. அடுத்த ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஓட்ஸ் உப்மா. ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்ல சத்தான காய்கறிகள் நிறைய சேர்த்து நம்ம பக்குவமாக தாளிக்கும் போது ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்கும். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபியும் கூட. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஓட்ஸ் உப்மா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. மெயினாக ஓட்ஸு, இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது தாளிச்சிட்டே பார்த்துடலாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உப்மா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வறுத்து எடுத்துப்போம். ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா அந்த ஓட்ஸ் வந்து சூடாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். இப்படி வறுத்துட்டு செய்யும்போது நம்மளுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓட்ஸ் வறுத்தாச்சு, நல்ல சூடாயிடுச்சுங்க. இப்படி தொட்டு பார்த்தா கைக்கு சூடு தெரியணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சாச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே நல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, பச்சை மிளகா தேவையான அளவு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது போக ஒரு 10-12 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு நல்ல செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க. இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த பெரிய வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காய்கறி எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாங்க. 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி, நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின பீன்ஸ், கூடவே பொடியாக நறுக்கின கேரட் 50 கிராம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாங்க. இந்த ஆயிலே இந்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்கி வெந்து வரட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதே மாதிரி உப்பு மஞ்சள் தூள் போட்டு விட்டுட்டோம்னா சீக்கிரமாகவும் வதங்கிடும். ஸோ இங்கே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்தாச்சு. நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷம் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சிடலாம். இப்போ 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வதங்கி வெந்திருக்கு. வாசம் நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற துருவின தேங்காய் சேர்த்துடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் சேர்த்து நம்ம வறுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமாக்கு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப்பு ஓட்ஸுக்கு 2 கப்பு தண்ணி. 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே காய்கறிகள் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி. அந்த காய்கறிகளும் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற ஓட்ஸை சேர்த்துருவோம். ஓட்ஸ் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா வெந்து வர வரைக்கும் இதை மறுபடியும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நல்ல ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையாக நம்மளுக்கு ஓட்ஸ் உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஒரு பாதி எலும்பிச்சம்பழ சாறை மேலே பிழிஞ்சு விட்டுட்டு கூடவே கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்தெடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஓட்ஸ் உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையாக இருக்கும். எப்பவும் ஓட்ஸில் கஞ்சியே வைக்காமல் இந்த மாதிரி விதவிதமான டிஷ் செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஓட்ஸ் உப்புமா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஏதாவது ஒரு சட்னியோட பரிமாறினா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். காலையில் அவசரத்துக்கு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு உப்புமா எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அடுத்ததாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. சுவையான திணை அரிசி பாசிப்பருப்பு பாயசம். நம்ம பண்டிகை காலங்களில் இல்லை ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு இந்த பாயசம்லாம் கண்டிப்பாக வீட்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம விதவிதமாக பாயசம் பண்ணலாம். இந்த திணை அரிசி பாசிப்பருப்பு பாயசம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க, அருமையான திணை அரிசி பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கிறேன். திணை அரிசி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். தெரியாத சமையல் பிகினர்ஸ்க்கு வேண்டி நான் சொல்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன கிரெயினாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. நல்ல கால்சியம் அண்ட் அயன் இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதில் தான் இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம். ஸோ இங்கே 1/2 கப்பு திணை அரிசி எடுத்துருக்கிறேன். இதோட ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நம்ம பாசிப்பருப்பும் எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகம். ரொம்ப நல்லது. இதில் நிறையா டிஷஸ் பண்ணலாம். பாயசம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த திணை அரிசியோடு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துருக்கோம். அதாவது 1/2 கப்பு திணை அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பாசிப்பருப்பை வறுத்துடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விடணும். அதாவது கலர் மாறாமல் கரிஞ்சிடாமல் வாசனை வர வரைக்கும் இந்த பாசிப்பருப்பை வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பக்குவமாக வறுத்து விடுங்க. நல்ல ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது அதே பேனில் நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நல்ல ஒரு 10-12 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்து விட்டாச்சு. இது கூட நல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய்.
இந்த தேங்காய் நல்லா நெய்யில் வறுத்து நம்ம சேர்க்கும் போது நம்ம பாயசம் சாப்பிடும்போது அந்த தேங்காய் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்து விட்டுறணும். நல்லா நெய்யில் நல்லா செவக்க வறுபடட்டும். பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். நல்ல உலர் திராட்சை, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சையை சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விடுவோம். இந்த திராட்சை நல்லா உப்பலாகி வரட்டும். பாருங்க, திராட்சை நல்லா உப்பலாகி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பாயசம்ல சேர்க்க வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் ரெடி. அடுத்தது இங்கே பேனில் அதே நெய் இருக்குது. இதில் நம்ம திணை அரிசியை சேர்த்து வறுத்துக்கலாங்க. நல்லா கழுவி தண்ணி போக வடித்து வச்ச திணை அரிசியை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு திணை அரிசி நல்லா கழுவி தண்ணி வடிச்சிட்டு நெய்யில் சேர்த்து வறுத்துக்கிறோம். இப்படி நெய்யில் வறுத்து விடும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நெய்யில் நல்லா இந்த திணை அரிசியை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். ஸோ திணை அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இங்கே குக்கரில் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பை கழுவி சேர்த்தாச்சு. கூடவே நம்ம கழுவி வறுத்த திணை அரிசியும் சேர்த்து விட்டுறலாம். இப்படி வறுத்து நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது பாயசமோட டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி தான் நம்ம இதை வறுத்துட்டு சேர்க்கிறோம். அடுத்ததாக இதுக்கு 4 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு திணை அரிசி, 4 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக்கரில் குக் பண்ணிடலாங்க. குக்கர் லிட்டு போட்டுட்டு வெயிட் வச்சு விட்டு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 4 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். அந்த சமயத்தில் அந்த டைம் கேப்பில் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்து வடிச்சுக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேனில் 1.25 கப் அளவுக்கு நான் நாட்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம்னா வெல்லம் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் நம்ம வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கலாங்க. இனிப்பு வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1.25 கப்பு சேர்த்துக்கிறேன். இது சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த நாட்டு வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடித்து நம்ம பாயசமில் சேர்த்துக்கலாம். இங்கே குக்கர்லேயும் நல்ல இந்த விசிலெல்லாம் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா அந்த பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. நல்லா அந்த திணை அரிசியும் நல்லா ஜம்முன்னு வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், நல்ல பக்குவமாக கரெக்டாக குழஞ்சி வெந்துருச்சுங்க. ஸோ பாயசமுக்கு நம்மளுக்கு திணை அரிசி வேக வச்சாச்சு, ரெடியாக வெந்திருக்கு. இப்போ நம்ம ரெடியாக இருக்கிற வெள்ளைக்கரைசலை வடித்து சேர்த்துடலாங்க. ஸோ வெள்ளைக்கரைசல் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஒரு கொதிக்கு கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி. ஸோ அதனால் ஒயிட் கலராக இருக்குது. ஏலக்காய் பொடி சேர்த்த உடனே நல்ல கமகமன்னு அந்த ஸ்வீட் வாசனை வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடியாக வறுத்து வச்சுருக்கிற திராட்சை, முந்திரி, தேங்காய் பீசஸை சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும், இன்னும் ரிச்சாக இருக்கும். நான் இன்றைக்கி இங்கே பசும்பால் தான் சேர்த்துருக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான திணை அரிசி பாசிப்பருப்பு பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஒரு அருமையான பாயசம் ரெசிபி இது. முக்கியமாக ரொம்ப ஹெல்தியான பாயசம். நல்ல மில்லட்டோட பாசிப்பருப்பு, நாட்டு வெல்லம் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்குறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் நம்ம விசேஷ நாட்களில் இந்த பாயசம் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுவும் இந்த மாதிரி சத்தான திணை அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்குது. நம்ம ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 4 இன்ட்ரெஸ்டிங்கான சிறுதானிய ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக சமைச்சோங்கிற திருப்தி
கண்டிப்பாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.